இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஐரோப்பிய வரலாற்றினுடைய சில அம்சங்கள். ஏற்கனவே நம்ம இந்த பாடத்திட்டத்துல 2 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம். முதல் வகுப்புல 1லிருந்து 4வது யூனிட் வரை, அடுத்ததாக 5லிருந்து 8 வரை பார்த்திருக்கிறோம். இன்று நான் பார்க்க இருப்பது 9, 10, 11 அந்த பாடத்தினுடைய வகுப்பு திட்டங்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசியம் அப்படின்னா என்ன, தேசியவாதம்னா என்ன, தேசியவாதத்துக்கும் தேசியத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அரசுனா என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல இப்ப போன திட்டத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி எதற்கு வித்திட்டது, எந்த மாதிரியான அரசாங்கத்திற்கு வித்திட்டது, மன்னராட்சி காலத்திலிருந்து ஒரு மக்களாட்சியாக ஒரு சமுதாயம் மாறுவதற்கு, ஒரு அரசு மாறுவதற்கு எந்த பாதையில் இட்டு சென்றதுன்னு சொல்லி பிரெஞ்சு புரட்சியை பத்தி பார்த்தோம். அந்த பிரெஞ்சு புரட்சியோட முடியல புரட்சி. அதுக்கப்புறம் 1830ஆம் ஆண்டு புரட்சி, 1848ஆம் ஆண்டு புரட்சி. இது எல்லாமே சமுதாயத்துல மக்களால புரட்சி என்பது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அடிப்படையில் தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படை தேவைக்காக அரசியல் புரட்சியாக, பண்பாட்டு புரட்சியாக, சமூக புரட்சியாக அப்பப்ப வரலாற்றுல நடந்துகிட்டே இருக்கு. இந்த புரட்சிகள் தான் ஒரு அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கின்ற வலிமை படைத்தவையாக இருக்கு. அப்படி பாக்குறப்ப வரலாற்றுல 1776ல அமெரிக்காவில் ஏற்பட்ட புரட்சி மிக பெரிய மாறுதலை கொடுத்தது. அமெரிக்கா என்பது ஒரு முதலாளித்துவ நாடு. அந்த முதலாளித்துவ நாட்டுல எவ்வாறு ஒரு மிகப்பெரிய தாற்பயத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத அமெரிக்க புரட்சியில பாக்குறோம். அதற்கப்புறம் நடந்தது பாத்தீங்கன்னா 1789ஆம் ஆண்டான இந்த நம்ம பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சியும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியை, மக்களின் சக்தியை உலகுக்கு வெளிப்படுத்தியது. அப்ப இந்த 2 புரட்சிக்கு அப்புறம் அடுத்த புரட்சியா வெடிக்கலையா, என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறப்ப, இந்த 2 புரட்சி காலத்திற்கு அப்புறம் மிக மகத்தான ஒரு மிகப்பெரிய புரட்சி, இந்த 2 புரட்சி எல்லாம் தாண்டி வெடித்த புரட்சி ரஷ்ய புரட்சி ஒன்று வெடித்தது. ரஷ்ய புரட்சியும் ரஷ்யால மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்தி, ரஷ்யால மட்டும் மாறுதல் ஏற்படுத்தல, ரஷ்யாவில் இருந்து உலகத்திற்கே ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொது உடைமை கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தியது உலகத்துல. எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, ரஷ்யாவினுடைய வல்லாண்மையும் சரி, வல்லாட்சியும் சரி, எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மாறுவதற்கு அந்த பொது உடைமை கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை அந்த புரட்சியிலிருந்து வெடித்ததுன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த புரட்சிகள்லாம் பாக்குறப்ப, இந்த புரட்சிகள்லாம் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது. முதல்ல ஒரு தேசம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு தேசம் என்பது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடங்கிய அந்த நிலப்பரப்பில் இருக்கின்ற மக்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி, அவர்கள் பின்பற்றுகின்ற சடங்காச்சாரங்கள், அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, அந்த எல்லைக்குள் இருக்கின்ற ஒரு சார் மக்கள், ஒரு சமூகமாக வாழ்ந்த மக்கள் அந்த சமூகத்தில் இருந்து ஒரு அரசை படைத்துக் கொண்டு, தங்களுக்கு தேவையான ஒரு அரசை படைத்துக் கொண்டு ஆளுகிறார்கள். அப்படிப்பட்ட அரசு ஒரு குறிப்பிட்ட எல்லையை அப்படி விரித்து கொண்டே போறப்ப தேசம் என்று பொருள்படுகிறது. அப்ப தேசம் என்பது அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட இனமோ அல்லது பல்வேறுபட்ட இனங்கள் தங்களுக்குள் ஏதோ ஒரு ஒற்றுமையில அங்க பின்னி இருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள. அப்ப தேசம் என்பது அந்த தேசத்தை சார்ந்த மக்களுக்கு இது எனக்கு என்னோட தேசம் அப்படிங்கிற கொள்கையெல்லாம் அப்ப வரல. அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஆட்சி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா,
இறையாண்மை பொருந்திய நடுவண் அரசுதான் ஆட்சியாக இருந்தது, அரசாக இருந்தது. இறையாண்மை பொருந்திய நடுவண் அரசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் ஆட்சி செலுத்துகிறார். இறைவன் ஆட்சி செலுத்துகிறார். யார் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா அரசர் மூலமாக. அப்ப அந்த அரசர்ங்கிற பதவி, அரசருக்கு உண்டானிய விஷயம் யார் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொன்னா இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது. இதுதான் மக்கள் பாரம்பரியமா நம்பிட்டு வந்தாங்க. இறை நம்பிக்கையோடு சேர்ந்த அந்த அரசை பார்த்தார்கள். இறையாண்மை பொருந்திய நடுவண் அரசாக பார்த்தாங்க. அப்ப ஒரு காலகட்டம் வர அந்த இறை வலிமை பொருந்திய அரசர், அப்ப அரசர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்ன சொன்னாலும் மக்கள் பின்பற்றுபவர்களாக இருந்தார்கள். எந்த இடத்திலும் அரசனது ஆணைகளை மக்கள் மீறவே இல்லை. ஏன்னா அரசன் என்பவர் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால அந்த அரசு, அந்த தேசத்திற்குட்பட்ட அரசு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, மன்னர் சொல்வதை அவ்வாறே அவ்வழியே பின்பற்றுவது. அதான் இறையாண்மை பொருந்திய அரசுன்னு சொல்றோம், இறைமையான அரசுன்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அரசாங்கத்திற்கு அடுத்து, மன்னனுக்கு அடுத்து பார்த்தோம்னா சமயம் என்ற விஷயம் வருது. சமயம் என்கின்ற விஷயம் வர்றப்ப சமய குருமார்கள் பெரியவர்களா அல்லது சமயம் சார்ந்த இடங்கள் பெரியதா? சமயம் சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப தேவாலயங்கள், மடங்கள் பெரியதா? தேவாலயங்கள் மடங்களை நிர்வாகம் செய்கின்ற போப்பாண்டவர் போன்ற குருமார்கள் பெரியவர்களா? அப்போ ஒரு சில மன்னர்களுடைய வல்லமை வந்து கொஞ்சம் இறங்கி வர்றப்ப அந்த இடத்துல வல்லமை பொருந்திய சமய குருமார்கள் என்ன செஞ்சிடறாங்க, இந்த அரசை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த குருமார்களுடைய தலைமையில் அரசு நடக்கிறது. அப்ப இந்த சமய குருமார்கள் அவர்கள் நல்வழிப்படுத்துகிறார்களா அப்படி என்று பாக்குறப்ப அங்கேயும் ஒரு கேள்விக்குறி வருகிறது. சில நேரம் சில சமய தலைவர்கள் நல்ல வழியா நடத்தியிருக்காங்க. சிலர் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்கள் வல்லமையை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப மக்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இந்த இறையாண்மை பொருந்திய அரசு நம்ம சொல்றோம், மன்னன்னு சொன்னோம், சமய குருமார்கள் சொன்னாங்க. ஆனா சமய குருமார்களும் சரி மன்னரும் சரி நமக்கு எதுவுமே நல்லது செய்யல. பிரெஞ்சு புரட்சிக்கு ஆரம்ப காரணமே அதான். மன்னனை மட்டும் நம்பி இருந்த மக்கள். ஆனால் உண்பதற்கு உணவில்லை. அவங்களுடைய அந்த மக்களுடைய ஒரு அடிப்படை வசதிகளுக்கு வாய்ப்பில்லை. அடிப்படை சுதந்திரமே அங்க இல்ல. எல்லாமே மன்னனுடைய கையில இருக்கு. அதுதான் புரட்சி நோக்கிட்டு சென்றது. இங்கேயும் அதேதான் கேள்விக்குறி. இப்ப என்ன கேள்வினா, மன்னரா, சமய குருமார்களா, அல்லது அந்த சமயத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடமா? எது இறையாண்மை பொருந்தியது, எது இறைமை பொருந்தியது? ஏன்னா அது சொல்றதான் நம்ம என்ன சொல்லுதோ அதை நம்ம பின்பற்றிட்டு வர்றோம். அப்ப தேசம், அரசு அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு மாறுதல் வந்து அடுத்து பாக்குறப்ப தேசியவாதம், தேசியம் அப்படிங்கிற எண்ணம் எப்ப வருது அப்படின்னு பாக்குறப்ப அரசியல் நிலையில தான் முதல்ல அந்த தேசியம் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. அரசியல் நிலையில் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு அரசியல் சுதந்திரம் கிடைப்பதற்கு சாதாரண மக்கள் அரசராக பார்க்கின்றவர் அரசருக்குரிய கடமையில் தவறுவதால், அதே போல சமய கருத்துக்களிலும் மிக 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 ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படுவதால் இந்த மக்களுக்கு தங்களுடைய நோக்கங்கள், தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தேசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து பாக்குறாங்க. அப்ப தேசம் அந்த காலகட்டத்துல தேசம் பாக்குறப்ப மதத்தை பிரிவினையாக கொண்டு புரொட்டஸ்டன்ட் மதம், கத்தோலிக்க மதம். அப்ப கத்தோலிக்க மதத்தை சார்ந்த நாடுகள் எல்லாம் தேசியத்தில் ஒருங்கிணைந்தன. அப்ப முதல்ல நம்ம பார்த்த தேசியம் என்பது அரசியல் சார்ந்ததாக இருந்தது. இப்பொழுது அரசியல் சார்ந்தது கொஞ்சம் மாறி மத சம்பந்தத்துல மாறுது. மத சம்பந்தப்பட்ட இடத்துல தேசியம் என்பது கொஞ்சம் மாறுது.
எவ்வாறு மதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாக்குறப்ப புரொட்டஸ்டன்ட் அந்த ஐரோப்பிய நாடுகளில் எந்தெந்த நாடுகள் புரொட்டஸ்டன்ட் மதத்தை பின்பற்றுவதோ அந்த நாடுகள் எல்லாம் ஒரு 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 எண்ணங்களின் கீழ் வந்து ஒருங்கிணைகிறாங்க. கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாம் ஒரு எண்ணங்களில் ஒருங்கிணைகிறாங்க. அப்ப இந்த மாதிரியான தேசங்களுடைய ஒருங்கிணைப்பு, இந்த மாதிரி தேசியவாதம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி நிலையை அடையுது. இப்பயுமே மக்களுக்குள்ள வந்து சமயம் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த எண்ணமும் தோன்றல. சமயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல பாக்குறப்ப இந்த இரு நிலைகளையும் தாண்டி முதலாக மக்களுக்குள் எம் நாடு, எங்கள் மக்கள், எங்கள் இனம், எங்கள் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த புரட்சிகள் மட்டும் இல்ல, அந்த காலத்துல தோன்றிய புரட்சி கருத்துக்களை மக்களிடையே பரப்பவிருந்த அறிஞர்களுடைய எண்ணங்கள். நம்ம பிரெஞ்சு புரட்சியோடைய பார்த்தோம். வால்டேர், ரூசோ இவங்க எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. சமுதாய ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. சமுதாயம்ங்கிறது சமூகம் என்பது அரசு என்பது தேசம், அப்படி ஒண்ணுன்னா வந்துகிட்டே இருக்கு. சமுதாய ஒப்பந்தம், சமுதாயத்திற்கும் எனக்குமான ஒரு உடன்பாடு. நான் என்ன சேவை செய்ய வேண்டும் அரசாங்கத்திற்கு, நான் என்ன சேவை செய்ய வேண்டும் தேசத்திற்கு, தேசம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு. அப்ப கூட மக்களுக்கு வந்து அந்த ஏன் நாடு நாங்க மட்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்ப கூட வரல. அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும்தான் அந்த புரட்சி வந்து அப்ப தோற்றியது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேசியவாதத்தினுடைய வளர்ச்சி நிலை மாறி வருது. அதனாலதான் சொல்றாங்க 1789க்கு முன்னாடி எப்படி தேசியவாதம் இருந்தது, 89க்கு பின்னாடி எப்படி தேசியவாதம் இருந்தது. நம்ம முதல் உலக போரை எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம். முதல் உலக போர்ல எப்படி இருக்கு அப்படின்னா, 2 அணிகளாக நாடுகள் பிரிந்து இருக்கின்றன. இந்த 2 அணிகளில் உள்ள நாடுகள் ஒரு அணியில இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு அணிக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, என் நாடு, என் மரபு, நான் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 3 நாடு, எந்த நாடுகள் அந்த ஒருங்கிணைந்த நாடுகள் எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் இருந்தது, ஒரு ஒற்றுமை உணர்வு இருந்தது. அந்த மாதிரி அந்த நேரம் தான் தேசியம்ங்கிறது ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது. 2 பக்கமே அப்படிதான். இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அச்ச நாடுகள், நேச நாடுகள். அச்ச நாடுகள், நேச நாடுகள் அந்த வார்த்தையிலே அடங்கியிருது. நேச நாடுகள் என்பது நேசத்தை தருகின்ற நாடுகள், நேசம் வளர்க்க உதவியாக இருக்கின்ற நாடுகள் நேச நாடுகள். அவங்க சமாதானத்துல நம்பிக்கை உடையவர்களா இருந்தாங்க. அச்ச நாடுகள், அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற நாடுகள், உலகை அச்சுறுத்துகின்ற எண்ணங்களை கொண்ட நாடுகள், இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ஒரு அணியாக நின்னாங்க. அப்ப தேசியவாதம் என்பது 1709க்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, ஏன் அடிப்படை தேவைக்கு எனக்கு என்ன வேணுமோ அது தேடுறதா இருந்தது. எனக்கு என்ன அரசியல், நான் விரும்புகின்ற அரசியல் வேணுமோ அது எனக்கு தேடுவதாக இருந்தது. அந்த சமுதாயம் என்னை சுற்றி மட்டுமே இருந்தது. இப்ப சமுதாயம் மாறிடுச்சு. 1789க்கு பின்னாடி பாக்குறப்ப, முதல் உலக போர் காலகட்டத்துல பாக்குறப்ப அந்த தேசியவாதம் அப்படியே மாறிடுச்சு. என் தேசத்திற்கு உண்டான குறிக்கோள் என்ன, என் தேசத்திற்கு உண்டான நோக்கம் என்ன, எனக்குன்னு ஒரு தனித்துவம், என் நாட்டிற்கென்று ஒரு தனித்துவம். அந்த தனித்துவம் அடுத்த நாடோட ஒன்று சேருதா அப்படின்னா அவங்க எல்லாம் ஒருங்கிணைவது. இது வந்து தேசியவாதத்தினுடைய வளர்ச்சி நிலை. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான இந்த எண்ணங்கள், தேசியவாதத்தினுடைய எண்ணங்கள் விரிவடைந்துகிட்டே போகுது. நம்ம வியன்னா மாநாட்டுல பார்த்தோம். வியன்னா மாநாட்டுல பாக்குறப்ப எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. நெப்போலியனால் கிழித்தெறியப்பட்ட வரைபடத்தை மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு பாக்குறோம். கிழித்தெறியப்பட்டது வரைபடம் மட்டுமல்ல, மக்களுடைய தேச எண்ணம், தேசியம் என்கின்ற கொள்கை. எங்கள் நாடு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம். ஆனா வியன்னா மாநாட்டுல ஏதோ எல்லாரையும் சரிசமப்படுத்துறேன் அப்படிங்கிற நினைப்புல பண்ணப்பட்ட விஷயங்கள், மெட்டானிக்கால முடிக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய, அதாவது சிசிலி, நேபிள்ஸ் இந்த நாடுகள்லாம் ஆஸ்திரியாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துச்சு. இப்ப இந்த 2 நாடுகளுடைய தேச எண்ணமே வேற, தேசிய கருத்துக்களே வேற, சேரக்கூடிய நாடினுடைய எண்ணங்களே வேற, அதனுடைய இயல்பு கருத்துக்களே வேற.
அப்ப இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறப்ப ஒன்றுபட்ட ஒரு விஷயத்தை கொண்டவங்கள கொண்டு போய் இணைக்கிற மாதிரி அது அமையல. அப்ப தேசியம் என்பது, தேசியவாதம் என்பதும் சரி, காலகாலத்திற்கு மாறிக்கொண்டே வருகிறது. காலகாலத்துல அப்படி மாறிக்கிட்டே வருது. இந்த தேசிய அணிகள் திரண்டு நிற்பது, தேசிய அணிகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கருத்தின் கீழே என்னுடைய நாடு முன்னேறணுமா, அப்ப நான் என்னுடைய நாட்டினுடைய தேசியவாத என்ன கொள்கையா நான் இதை வச்சுக்கிறேன், என்னுடைய நோக்கமா இதை வச்சுக்கிறேன். அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில் என்னுடைய நாட்டில் நிறைய ஜனநாயக இயக்கங்கள், தேசிய இயக்கங்கள் தோன்றுகிறது. இப்ப இத்தாலிய இணைவு பாக்குறோம், ஜெர்மனிய இணைவு பாக்குறோம். இத்தாலிய இணைவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத்தாலியில அந்த வியன்னா மாநாட்டிற்கு, அந்த வியன்னா மாநாட்டுல இத்தாலி மேப்பையே அந்த இத்தாலியினுடைய வரைபடத்தையே காணும். இத்தாலிங்கிறது நில சொல்லாக இருக்கின்றது. இத்தாலிய தேடி பார்க்கிற மாதிரி இருக்கு வியன்னா மாநாட்டுல. அப்ப இப்ப இத்தாலியினுடைய இணைவு எப்படி நடக்குது அப்படின்னா, இத்தாலி உலகத்துல எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் நன்றாக இருக்கும் பொழுது இத்தாலியினுடைய மக்கள் மட்டும் மிக மோசமாக நடத்தப்படுறாங்க. அப்ப இங்க இணைவு, இத்தாலிய இணைவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு என்ன ஆரம்ப காரணம் வந்ததுன்னா, அந்த விடுதலை வேட்கை உணர்வு, எங்கள் தேசியம், எங்கள் தேசம் என்ற உணர்வு. எங்கள் தேசம் எல்லாம் சேர்ந்து நாங்க என்ன செய்யணும், ஒருங்கிணையணும். அப்ப அதுக்கான இயக்கம் தான் தேசியவாத இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற இயக்கங்கள் நிறைய. கார்போனரி, இந்த இயக்கம் எங்க தோன்றியதுன்னு பார்த்தோம்னா இத்தாலியில. இந்த கார்போனரி இயக்கம் என்ன செய்யுது அப்படின்னா, மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை, மக்களை எந்த மாதிரியான ஜனநாயகத்தை விரும்புறாங்க, அவங்களுடைய துயரம் என்ன, அவங்களுடைய தேவை என்ன, இது எல்லாமே கண்டுபிடித்து கொடுத்த இயக்கம் தான் என்னன்னா கார்போனர் இயக்கம். மக்கள் எல்லாருமே அதுல ஆர்வமா ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆர்வமா அதுல ஈடுபடுறதுனால அந்த இயக்கத்தின் மூலமாக நம்ம நாட்டுக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும், நம் தேசத்திற்கு ஏதாவது ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேசியவாத கொள்கை இப்பொழுது இயக்கமாக மாறுகிறது. அந்த இயக்கத்தின் அடிப்படையில் உள்ள சேர்றாங்க. அப்ப ஏன் இத்தாலியில பாக்குறப்ப மாசினி, இமானுவேல், விக்டர் இமானுவேல், இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த இயக்கங்களோட அவங்க அது ஒரு அந்த இயக்கத்திற்கு ஒரு கொள்கையை வரையறுத்து கொண்டு, அப்ப அந்த மாணவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, சிகப்பு சட்டை அணிந்தவர்களாக இருப்பார்களா, கருஞ்சட்டை அணிந்தவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அணிகின்ற உடையில் கூட அந்த தேசியவாத இயக்கத்துடைய எண்ணம் பிரதிபலிக்கிற மாதிரி. இது எல்லாமே எதை நோக்கி சென்றது அப்படின்னா, அடிப்படையில் ஜனநாயகத்தை நோக்கி சென்றது. ஜனநாயகம் இருக்கணும் நம்ம நாட்டுல, முடியாட்சி இருக்கக்கூடாது, ஒருங்கிணைந்த ஜனநாயகமாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட பலம் வாய்ந்த ஜனநாயகமாக இருக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப தீவிரமா இருந்தாங்க இந்த இயக்கங்கள் எல்லாமே. அப்ப என்ன மாதிரி போர்கள் நடத்தணும், என்ன செய்யணும், கரிபால்டி, கவுண்ட் கபூர், மாசினி, இவங்க எல்லாருமே தலைவர்கள், தேசியவாத இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள். அங்கங்க அந்த இயக்கங்களை தோற்றுவித்து அந்த இயக்கத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு மாறுதல் இத்தாலியில கிடைச்சிச்சு. இத்தாலிய இணைவாக மலர்ந்ததுன்னு சொல்லலாம். அப்ப இத்தாலிய இணைவு மலர்ந்ததற்கு ஒரு காரணம் தேசியவாதம். அந்த தேசியவாத எண்ணங்களினால் தான் அங்க அந்த மாதிரி மலர்ந்தது. இதே போல ஜெர்மனியில பாத்தீங்கன்னா, நமக்கு ஜெர்மனியில நம்ம நெப்போலியன் போனபட் காலத்துல சின்ன சின்ன சிற்று அரசுகளாக இருந்ததை ஒருங்கிணைத்து ரைன் கூட்டிணைவு அப்படிங்கிற ஒரு கூட்டிணைவை உருவாக்குறார். இது ஜெர்மானிய இணைவிற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அது போல இங்க சுங்க வரிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு நாணய முறையை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. முதல்ல ஜெர்மனியினுடைய தலைமையில இந்த ரைன் கூட்டிணைவு ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஒருங்கிணைந்த வரி செயலாக்கத்தையும் அமல்படுத்துறாங்க. இந்த ஒருங்கிணைந்த வரியினாலையும் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ற அமைப்புக்குள்ள வர்றாங்க. அவங்களுக்குள்ள இருந்த தேசிய உணர்வும் ஒரு காரணம். இந்த தேசிய உணர்வு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மக்களை வழிநடத்த சொல்லக்கூடிய ஒரு பாதையாக இந்த இடத்துல அமைஞ்சது. அப்ப ஜெர்மானிய இணைவு எப்படி ஏற்படணும், யாருக்கு தலைமையில நடப்படணும், எந்த நாட்டின் கீழ் நடக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப பிரஷ்யா ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு வலிமை வாய்ந்த நாடான பிரஷ்யாவினுடைய தலைமையில் ஜெர்மனியில இருக்க எல்லா நாடுகளும் ஒருங்கிணையுது.
அப்ப இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ஜெர்மானியுடைய பிஸ்மார்க்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு இரும்பு மனிதர். அவருடைய எண்ணங்களினால் தான், அவருடைய செயல்பாட்டுல, அவருடைய வழிகாட்டுதலினால் இந்த எண்ணம் வந்து நடந்து முடியுது. அப்ப அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய தலைமை அப்படின்னு எடுத்துட்டாவே அவருக்கு நிறைய இயக்கங்கள் செயல்படும். இந்த இயக்கம் எல்லாமே ஜெர்மனியில ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த, இத்தாலியிலும் ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த, பிரான்ஸ் நாட்டிலும் ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த, இந்த மாதிரி ஐரோப்பால எல்லா பகுதியிலும் ஜனநாயக ஆட்சி இந்த தேசியவாத இயக்கத்தின் விடிவாக, அதனுடைய விளைவாக கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னோம்னா, சமுதாயத்துல வர்க்கமாக பிரிகிறார்கள் மக்கள். வர்க்கம் அப்படின்னு சொல்ல வேணும்னா, அவங்க இதுவரை நமக்கு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தொழிலின் அடிப்படையில் அந்த மாதிரி பேதங்கள் மாத்தோம். இப்ப வர்க்கம் அப்படின்னு சொல்றப்ப சமுதாயத்துல, அப்ப ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு வர்க்கம், தொழில் செய்பவர்கள்லாம் ஒரு வர்க்கம், குத்தகைதாரர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஒரு வர்க்கத்தை சேர்ந்த. இப்படி சமுதாயத்துக்குள்ள, தேசத்திற்குள்ள இப்ப எப்படி அடுத்த பிரிவினை வருது பாத்தீங்கன்னா, சமூக வர்க்கமாக மக்கள் வந்து பிரிஞ்சிருக்குது வருது. சமூக வர்க்கம் என்று அந்த விஷயம் வருது. அப்ப இப்ப எல்லா கட்டத்திலும் இந்த இடத்துல இப்ப என்ன தாராளவாத ஜனநாயகம். ஜனநாயகத்திலையும் எந்த மாதிரியானது? தாராளமான ஜனநாயகம். பிரெஞ்சு புரட்சியை கொடுத்துச்சுல்ல, என்ன கொடுத்துச்சு நமக்கு? 3 வாசகம் கொடுத்துச்சா இல்லையா? நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அப்ப இந்த மூலமா தாராளமான ஜனநாயகம், தாராளமான ஜனநாயகம் அமைஞ்சிருச்சுன்னா, அப்ப மக்களுடைய எல்லா கோரிக்கைகளும் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த தாராளவாத ஜனநாயகத்துல நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சமூகத்தினுடைய போராட்டங்கள் அதிகமாகிறது. எப்படி சமூகத்துல போராட்டம் அதிகமாகுதுன்னா, சமூக பிரிவினை அதிகமாகுது. முதலாளி, தொழிலாளி, நீ விவசாயி, அப்ப நீ உன்னுடைய இப்ப அடுத்து பேசப்படுற தேசியவாதம் என்பது இந்த சமுதாய வர்த்தக ரீதியாக, வர்த்தக போராட்டமாக இந்த மக்களிடையே வெடிக்க ஆரம்பிக்கும். நம்ம தேசியம் என்பது காலகாலத்துல அப்படி மாறிக்கிட்டே வருது. என் நாடு, என் எண்ணம், என் மரபு, என் மொழி, என் இனம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. ஆரம்ப காலகட்டத்துல தேசியம் என்பது வேற, இப்ப காலகட்டத்துல வேற. இப்ப மெயினா இருக்கிறது எப்படி இருக்குது, முக்கியமாக இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஜனநாயகமாக இருக்கிறது. இந்த ஜனநாயகத்துல ஜனங்கள் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே, ஜனங்கள் என்று சொல்லப்படுற மக்கள் எல்லாருமே அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிறப்பால் வேறுபடவில்லை, மதத்தால் வேறுபடவில்லை, இனத்தால் வேறுபடவில்லை. இந்த ஜனநாயகத்திலே மக்களுக்கு திருப்திகரமான விஷயங்கள் நடக்கல. ஏன்னா சமூக போராட்டம் வெடிப்பதற்கான சமுதாய பேதங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமா நிறுவப்பட்டது வந்து வெய்மர் குடியரசு. வெய்மர் குடியரசு எங்க இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஜெர்மனியில வெய்மர் குடியரசு ஜெர்மனிய இணைவிற்கு பின்பு தோன்றியது. மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு, நிறைவேற்ற முடியல ஜனநாயக ஆட்சியினால. அப்படிங்கறதுனால குடியாட்சி தோன்றி மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி குடியாட்சி அப்படின்னு சொல்றப்ப, குடியாட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவருடைய வாயிலாக அந்த நாட்டினுடைய நோக்கங்கள் எல்லாமே வெளிப்படுத்துறதுக்கு இதுவாக இருக்கிறது. அப்ப வெய்மர் குடியரசு என்பது, வெய்மர் என்ற இடத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்தி மக்களுடைய தேவைகள் எல்லாமே அதுல நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று அப்படிங்கிற உத்தரவாதத்தோட வெய்மர் குடியரசு தோன்றுது. மக்களுக்கு என்னென்ன தேவையோன்னா, நாடு எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏகத்தப்பா இருக்கு. அந்த காலகட்டத்துல நிதி நெருக்கடி இருக்கு, சமய சிக்கல்கள் இருக்கு, அரசியல் பூசல்கள் இருக்கு. எல்லா விதமான விஷயங்களையும் கடந்து தன்னுடைய ஜெர்மனில அந்த குடியாட்சியை நிறுவனம் அப்படிங்கிறதுல அந்த வெய்மர் வந்து வருது. பட் ஆனா வெய்மர் குடியரசு வந்து நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தி கொடுத்ததா அப்படின்னு பாக்குறப்ப அந்த மாதிரி எதுவுமே ஜெர்மன்ல ஏற்படுத்தல. வெய்மர் குடியரசும் மக்களுக்கு மன வருத்தத்தை, மன வலிமையை போக்குவதாகவே அமையுது. அவங்க எதிர்பார்த்த எண்ணங்களை நீடேற்ற முடியல.
இதே காலகட்டத்துல இத்தாலியிலயும் இதே ஒரு மாதிரியான விஷயம் நடக்குது. அப்ப தேசியவாதம் என்பது அடுத்து என்ன மாதிரியான எண்ணங்களாக மாறினது பாருங்க. ரஷ்யாவுல பொது உடைமை அப்படின்னு ஏற்படுது, இத்தாலியில பாசிசம் அப்படின்னு ஏற்படுது, ஜெர்மனியில நாசிசம் அப்படின்னு ஏற்படுது. இது எல்லாமே இந்த தேசியவாதத்தினுடைய இப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தேசியம் என்பது தேச வெறியாக மாறிவிட்டது. என் நாட்டு மக்கள் இவ்வளவு பெரிய எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஜெர்மனியில் தான் சூரியன் உதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மனி என்பது அவ்வளோ கிரேட்டா இருக்கணும், அவ்வளோ சிறந்த நாடாக இருக்கணும், எல்லா நாடுகளும் என்னை தலை வணங்க வேண்டும், அந்த அளவுக்கு ஜெர்மனியுடைய அதிபருடைய எண்ணம். அப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த சமூக போராட்டத்தினால தேசியவாதம் என்பது தேசியம் என்பது இப்ப தேச வெறியாக மாறி விடுகிறது. தேச வெறியாக மாறி ஆனா மக்களும் அதை சார்ந்து இழுக்கப்படுறாங்க. பாசிசமும் மக்களுக்கு பிடிச்சு போச்சு, நாசிசமும் மக்களுக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா மக்கள் வேண்டுவது கிடைக்கப்படுகிறது. மக்கள் என்ன வேணுனாங்களோ, சமுதாயத்துல எந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கணும், எந்த மாதிரியான நிதி நிலைமை இருக்கணும், அந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்கான தீர்வு அவங்களுக்கு அங்க கிடைக்குது. அந்த தீர்வு கிடைத்ததுனால மக்கள் எல்லாமே அதை நோக்கி போற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கொள்கை மாறுபாடு ஏற்படுது. ஜனநாயகம் என்பது வேற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கற்பிப்பதாக அமைகிறது. தாராளவாத ஜனநாயகம் ஒரு சிறிது மாறுபாட்டோட வேற மாதிரி வருது. அப்ப முத என்ன வருதுன்னு சொன்னா சோசலிச உலகம். அப்ப சமூக போராட்டம் சொல்லிட்டோமா? அப்ப சமூக போராட்டம் சொல்றப்ப அடுத்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் சட்டத்தின் முன் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்பட்டா இந்த எல்லாரும் சமம், அப்ப ஈக்குவலா இருக்கணும். ஆனா நமக்கு அமெரிக்கால அப்பதான் எப்படி இருக்கு, முதலாளின்னு ஒருத்தர் இருக்காரு, தொழிலாளின்னு ஒருத்தர் இருக்காரு. தொழிலாளியோட நிலைமைகள் பாத்தீங்கன்னா மிகவும் மோசமாக, மிகவும் கீழ்த்தரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அவங்களுடைய நிலைமை சொல்றதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, தொழிலாளி வர்க்கம் ஃபுல்லாவே. அப்ப இந்த தொழிலாளி வர்க்கம் மாறணும், இவங்களும் சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு அடையணும் அப்படின்னு நினைச்சா, அப்ப இதுக்கு என்ன நோக்கத்தோட இந்த சோசியலிச உலகம் செயல்படணும், அவங்களுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அந்த மாதிரி பாக்குறோம். நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப பேதமற்ற உலகம், எந்த விதமான பேதமும் இல்லாம முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற அந்த பேதம் இல்லாத உலகம் தோன்ற வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து சொத்துக்களும் நாட்டையே சாரும். மக்கள் எல்லாரும் பாடுபட்டு அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்களோ அதுக்கு உண்டான அவங்களுக்குரிய நிலத்தை அதனுடைய மதிப்பு வழங்கப்படும். அப்ப இப்ப ஒரு பெரிய ஒரு விவசாயி, குத்தகைதாரர், ஒரு பெரிய தொழிலதிபர்னு வச்சுக்குவோம். அந்த தொழில் அதிபர் கையில எக்குத்தப்பான சொத்துக்கள் இருக்கின்றன. அப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர் கையில இருக்கிறப்ப இந்த சோசலிச உலகம் வராது. சோசலிசம் உலகம் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு போய் சேர வேண்டும். அதன் பின்பு உழைப்பவர்களுக்கும் முதலாளிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாளிக்கு உண்டான ஊதியம் முதலாளிக்கு போகும், உழைப்பதற்கு உண்டான ஊதியம் உழைப்பவர்களுக்கு வரும். அவர் முதலாளி தான், உங்க தொழிலாளி தான், அதுல எதுவும் மாறுதல் இல்லை. ஆனா அவங்களுக்கு உரிய தொகையை விட அதிகமான ஒரு வருமானமோ, அதிகமா, அதாவது மூலதனம் எவ்வளவு போட்டாரோ முதலாளி, அந்த மூலதனத்திற்கு உண்டான தொகை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோல ஊழியர்கள் எவ்வளவு வேலை பார்க்கறாங்களோ அந்த ஊழியருக்கு உண்டான வேலை மட்டும்தான் கொடுக்கப்படும். அந்த எஞ்சியுள்ள அனைத்து விஷயங்களும் எங்க போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த எஞ்சியுள்ள அனைத்துமே அரசாங்கத்தை போய் சேரும். இதுதான் சோசலிச உலகம், இதுதான் அதனுடைய நோக்கம். இது குறிக்கோள் என்ன அப்படின்னா, பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவது. ஒரு வர்த்தக போராட்டம் இல்லாம எல்லாரும் எல்லாம் ஒண்ணு, எல்லாரும் ஒரே விஷயம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த சோசியலிச உலகம் ஏற்படுது. அப்ப இந்த சோசியலிச உலகத்தினால அடுத்து என்ன அப்படின்னு பாக்குறப்ப சோசியலிச புரட்சி, ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சி எங்க வெடிச்சிச்சு? ரஷ்யால வெடிச்சிச்சு. ஏன் வெடிச்சது அப்படின்னு பார்த்தா, அப்ப அங்க இருந்த மன்னர் ஆட்சி காலம், 2ஆம் நிக்கோலஸ் மன்னர். இந்த 2ஆம் நிக்கோலஸ் மன்னர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மிக கொடுமை வாய்ந்தவர், மிக கொடுமை வாய்ந்தவர். மக்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குண்டான ஒரு இடமாக அந்த சோசியலிசம்
இது ரஷ்யால இருக்கு. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க மக்கள். எதேச்சதிகாரம் படைத்தவராக இந்த மன்னர் இருக்கிறார். இந்த மன்னராட்சி மக்களுக்கு எந்த விதத்திலையும் திருப்தியே அளிக்கல. அப்ப இவங்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சிறந்ததாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல. உழைக்கும் வர்க்கம் எல்லா இடத்துலயும் ஒதுக்கப்பட்ட வர்க்கமாகவே இருக்கிறது. அதனால முதல்ல ரஷ்ய புரட்சி எங்க தோன்றுது அப்படின்னு சொன்னோம்னா ரஷ்யால தோன்றுகிறது. இந்த ரஷ்ய புரட்சி தோன்றுறதுனால 2ஆம் நிக்கோலஸ் மன்னர் பதவியிலிருந்து இறக்கப்படுகிறார். இந்த ரஷ்ய புரட்சிக்கு மெயினான விஷயம் இன்னொன்னு என்னன்னு சொன்னோம்னா கார்ல் மார்க்ஸ் அவருடைய பொது உடைமை தத்துவம். உலகமெங்கும் ரஷ்யாவில பொது உடைமை தத்துவம் பரப்பப்படுகிறது. கார்ல் மார்க்ஸினுடைய பொது உடைமை தத்துவம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஒரு புத்தகம் மூலதனம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த மூலதனம் அப்படிங்கிற புத்தகத்துல யார் முதலாளி, யார் தொழிலாளி, எப்படி இருக்கணும், வர்த்தகம் என்பது எவ்வாறு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா அந்த மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த கார்ல் மார்க்ஸுடைய ரொம்ப மிகப்பெரிய சீடர் யாருன்னு பார்த்தா நம்ம லெனின். லெனின் ஒரு அவருடைய அந்த குருவிற்கு தப்பாத ஒரு சீடராக கார்ல் மார்க்ஸோட சீடராக அப்படிங்கிறார். ஸோ அப்ப லெனின் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மன்னராட்சி காலகட்டத்துல எல்லா பக்கமும் இந்த பொது உடைமை கருத்துக்களை மக்கள் மத்தியில கொடுக்குறாரு. எல்லாரும் திரும்புங்க திரும்புங்க அப்படின்னு. அதான் பொது பொது அப்படின்னு சொன்னோம்னா காமன் அப்படின்னு அர்த்தம். அந்த பொது காமன் அப்படிங்கிறது அடுத்து என்ன வருதுன்னா கம்யூனிசம்னு மாறும். இதே காலகட்டத்தை முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் நிக்கோலஸ் மன்னர் முதல் உலக போர்ல நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றாரு. மக்களுக்கு இதனாலேயும் வெறுப்பு மன்னர் மேல. ஒரு நாட்டு மக்களுக்கு நம்ம நாட்டை சிறப்பா வச்சிருந்தாதான் மக்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பிடித்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எல்லா இடங்களிலும் தோல்வியை தழுவ செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்துல இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு கோபம் வருகிறது இந்த அரசாங்கத்தின் மேல். இந்த அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது, ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா உழைக்கும் மக்கள் உழைச்சு 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 ஓடா போறாங்க. ஆனா அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. அந்த விவசாய பொருட்கள் எல்லாமே இவங்களையே கேட்காம வேற இடத்துக்கு அனுப்பப்படுகிறது. விவசாயி உற்பத்தி செய்யறாரு அப்படின்னா அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். ஆனா அவரை கேட்காமயே அவருடைய இடத்துல விளையிற பொருட்களுக்கு ஒரு ஒரு காலம் நேரம் எல்லாமே பிக்ஸ் பண்ணப்பட்டு முடிவு செய்யப்பட்டு அது அனுப்பப்படுகிறது. அப்ப இந்த உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்திலையும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இந்த புரட்சியானது முதல்ல ரஷ்யால வெடிக்குது. ஏன்னா ரஷ்யால தான் மக்கள் அனைத்து மக்களும் மிகுந்த கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா இதே காலகட்டத்துல எல்லா பக்கமும் என்ன ஆச்சு அப்படின்னா மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது, முடியாட்சி ஒழிக்கப்பட்டு குடியாட்சி மலர்ந்து விட்டது. ஆனால் ரஷ்யால மட்டும் தான் என்ன இருக்குன்னா ஒண்ணும் மன்னராட்சி இருக்கின்றது. அப்ப அந்த மன்னராட்சி காலகட்டத்துல இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா அவரை மீறி அரசியல்ல ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும், அரசியல்ல ஒரு புரட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சா முடியல. அப்ப இந்த சோசியலிச எண்ணங்களை மக்கள்கிட்ட பரப்பி மக்களுக்கு பொது உடைமை கருத்துக்களை கொடுக்கறதுக்கு லெனின் வர்றாரு. அப்ப லெனினை வந்த உடனே 2ஆம் நிக்கோலஸ் மன்னர் என்ன பண்ணிடுறாரு, நாடு கடத்தி விட்டுறாரு. அப்ப அவர் வெளிநாட்டுகள்ல இருந்துகிட்டும் தங்க நாட்டு மக்களுக்கு இந்த புரட்சி கருத்துக்களை அதிகமாக மக்களுக்கு புகுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மனசா ரொம்ப ஒரு மாறுதலை கொடுக்குது. மாறுதலை கொடுத்து எல்லாருமா சேர்ந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க. 2ஆம் நிக்கோலஸ் மன்னர் தூக்கில் இடப்படுகிறார் அவர் குடும்பத்தோட. இதோட மன்னராட்சி முடிவடைந்தது, இனி மக்களாட்சி மலரப் போகிறது அப்படின்னு சொல்லி சோசியலிச புரட்சியானது முதலாக சோசியாவில் தோன்றி இதே இது இங்க ரஷ்யால மட்டும் இல்ல, ஜெர்மனி, இத்தாலி என அனைத்து பகுதிகளிலும் இந்த சோசியலிச எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. பொது உடைமை கருத்துக்கள் நம்ம இந்தியாலையும் கூட பரவிச்சு. இந்தியால நம்ம ஜவஹர்லால் நேருவுக்கு முழுக்க இந்த பொது உடைமை கருத்துக்கள் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இருக்கும் அவருக்கு. ஸோ அதன் காரணமாக இங்கேயுமே அவரோட தாஸ் கேபிட்டல் புக் அவ்வளோ வித்துச்சு. யாரோட தாஸ் கேபிட்டல் புக்கு, கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த அளவிற்கு எல்லா பக்கமும் இவருடைய கருத்துக்களானது உலகம் முழுவதும் பரவி ஐரோப்பால எல்லா பகுதிகளிலையும் ஒரு மாறுதலை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு.
அப்ப 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா ஐரோப்பால வந்து எல்லா பக்கமும் புரட்சி வெடிச்சது. எதுக்காக வெடிச்சது அப்படின்னு பார்த்தா அந்த புரட்சிகள் எல்லாம் மக்கள் மனதில் ஒரு மாறுதலை கொண்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சியாக்கம். அப்ப என்னுடைய தேசத்திற்காக நான் ஒரு சுயமா ஒரு நிர்ணயம் பண்ணணும். என் நாடு இப்படித்தான், எனக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு 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 அபிப்பிராயத்தை வந்து மக்கள் மனசுல கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த விவசாயிகளுடைய நிலைமை இந்த மாதிரி மோசமா இருக்கே, அப்ப எப்படி பண்ணலாம்? அப்ப இதுக்காக வகுக்கப்பட்டதான் புதிய பொருளாதார கொள்கை. இந்த புதிய பொருளாதார கொள்கை எப்படி போடப்படுதுன்னா, முதல்ல 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை போடுவாரு. அப்புறம் என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னா, ஒரு ஆண்டுக்கு போதும். ஒரு ஆண்டுக்கு பொதுவாக அந்த புதிய பொருளாதார கொள்கை வந்து இருக்கும். அப்ப ஓராண்டா அது என்ன செய்யும் சொன்னா, முதல்ல 3 ஆண்டுகளா இருந்தது, ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு மாறுதலை வந்து கொடுக்கும். என்னென்ன மாதிரி வட்டி வசூல் பண்ணப்படும், என்னென்ன மாதிரி தொழிற்சாலையில மக்கள் இயங்கணும், எல்லாமே அதுல சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு ரஷ்யால எல்லா ஆண்களும் எவ்வாறு உழைக்க வேண்டும், பெண்கள் எவ்வாறு உழைக்க வேண்டும், குழந்தைகள் எவ்வாறு உழைக்க வேண்டும், எல்லாமே சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு அதன் பாதையில தான் வந்து மக்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி போகப்படுது. இதன் காரணமா சோசியலிசம் என்பது, அதாவது சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு இணக்கம் தோன்றி சோசியலிச கான்செப்ட், சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லா மக்கள் மனசுலையும் ஆணி வேற பதிய ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவிலையும் ரொம்ப மோசமாக இருந்த நிதி நிலைமைய அவ்வளவு அழகா வந்து இவருடைய கார்ல் மார்க்ஸ், லெனின் இவங்களுடைய எண்ணங்கள்னால நல்ல ஒரு தெளிவான இடத்துக்கு வந்து ரஷ்யா வந்து போச்சுன்னு சொல்லலாம். அப்ப இந்த புதிய பொருளாதார கொள்கை என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறப்ப, விவசாய கொள்கை அப்படின்னா விவசாயத்துல தரமான விதைகளை தரமான மக்களுக்கு கொடுக்குது. தரமான விதைகள் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே தென்னை மரத்துல இருந்து நமக்கு காய் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம் கிடைச்சது. ரொம்ப உயரத்துக்கு போய் தான் வந்து மரத்துல விளைச்சல் இருக்குன்னு அவசியம் இல்லை. குட்டையா இருக்கிறப்பே அது வந்து நல்லா காய்க்கிறதுக்கு. இப்ப நிறைய நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான கொள்கைகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்படும் புதிய பொருளாதார கொள்கையில. அப்ப அதை வந்து மக்களுக்கு சப்ளை பண்றதுக்கு என்ன செய்யணும், அதுபோல விவசாயிகளுக்கு தனியாக அவங்களுடைய அவங்க பகுதியில உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்கு என்ன மாதிரி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு யூனியன் பகுதியாக ஒதுக்கப்பட்டு அங்க மொத்தமாக அங்க சரக்குகள் அவங்களுடைய விவசாயிகளுடைய அவங்க என்னென்னலாம் வந்து கொள்முதல் பண்ணாங்களோ அந்த கொள்முதல் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உற்பத்தி பொருள் கிடைச்சிருக்கும். அந்த உற்பத்தி பொருட்களை வாங்குவதற்கு சந்தை ஏற்பாடு செய்து தரப்பட்டது. அந்த சந்தையுமே வந்து கரெக்டான சரியான பணத்தை நிர்ணயம் செய்து அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலும் கஷ்டம் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இதே போல உழைக்கும் வர்க்கம் அப்படித்தான். உழைக்கும் வர்க்க மக்கள் அனைவரும், இப்போ ஒரு ஆட்டோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆட்டோவை வாங்கினவர் ஒருத்தரா இருப்பாரு, அவர் வந்து ஒரு முதலாளி. அப்ப தொழிலாளி அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த ஆட்டோல வந்து எவ்வளவு பணம் வந்து வருமானம் கிடைக்கிறதோ அந்த வருமானத்தை கடைசியா எத்தனை ஆட்டோ அங்க இயங்குகின்றனோ அத்தனை ஆட்டோ தொழிலாளர்களும் சேர்ந்து பிரித்து கொள்வது. இதுதான் வந்து அந்த கொள்கையே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதான் பொதுவுடைமை தத்துவம். யாரும் சாப்பாட்டுக்கு உணவில்லைன்னு இருக்க மாட்டாங்க, யாரும் பணம் இல்லைன்னு இருக்க மாட்டாங்க. எல்லா விதமான விஷயங்களும் எல்லாருக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பது தான் வந்து இந்த பொது உடைமை கொள்கை. சரி, இப்ப நம்ம இந்த தேசியவாதத்தினால் ஒரு முன்னேற்றகரமான பாதையை நோக்கி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த ஜெர்மனில பார்த்தோம்னா வெய்மர் குடியரசு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வெய்மர் குடியரசுனால ஜெர்மனி நாட்டுல சில மாறுதல்கள் கொண்டு முடிந்தது. ஆனா மக்கள் எதிர்பார்த்த மாறுதலை கொடுக்க முடியல. மக்கள் எதிர்பார்த்த மாறுதல் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிதி நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய திறன் வந்து அந்த வெய்மர் குடியரசுக்கு இல்லை. அப்ப அந்த ஜெர்மனில தேசியம் என்ன மாதிரி மாறுதுன்னு பாருங்க. நாசிச கொள்கையோடு, நாசிசம் அப்படிங்கிறதோட ஹிட்லர் என்பவர் அறிமுகப்படுறார். ஹிட்லர் தன்னுடைய 25 அம்ச கோரிக்கைகளோடு உள்ள வர்றாரு. 25 அம்ச கோரிக்கைகளையும் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமாக, அதாவது இன்னென்ன கோரிக்கைகளை மக்களுக்கு இத்தனை நாட்களுக்கு நான் நிறைவேற்றி வைப்பேன், நிதி நெருக்கடியை சமாளிப்பேன், சமய சிக்கலை தீர்த்து வைப்பேன் சொல்லி அவருடைய 25 விஷயம்
கோரிக்கைகளா, அதாவது என்னென்னலாம் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தோட வர்றாரு நம்ம ஹிட்லர். அப்ப ஹிட்லருடைய நாசிச கொள்கை என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, பொது உடைமை கொள்கை வேற, நாசிச கொள்கை வேற. பொது உடைமை ஆக்சுவலா நாசிச அந்த நேரத்துல சரியான கட்டத்துல நாசிச கொள்கைகள் பரவுவதற்கு பதிலாக அந்த காலகட்டத்துல பொது உடைமை கருத்துக்கள் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மனிலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த ரஷ்யாவில் தோன்றிய அந்த பொது உடைமை கருத்து, கம்யூனிச கருத்து. அந்த கம்யூனிச கருத்து பரவாரத தடை செய்து ஜெர்மானியில் நாசிசம் அப்படிங்கிற புதுவிதமான ஒரு கொள்கை வரும். அப்ப இந்த நாசிசத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, தேசியவாத எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ந்து 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 தேசிய வெறியாக ஆரம்பி. நாசிசம் அப்படின்னு சொன்னாவே ஒரு தேச வெறி. அப்ப என் நாடு என் மக்கள் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு மட்டும் இல்லாமல் அழிவு பாதைக்கும் இட்டு செல்லும் அப்படிங்கிறது அது ஒரு எடுத்துக்காட்டு. இங்க மட்டும் இல்ல, இதே போல இத்தாலியில. அப்ப இத்தாலியில என்ன மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலியில பாசிசம், முசோலினி. இத்தாலியில் உள்ள தேசம் தேசியம் அப்படிங்கிற அந்த தீவிர கருத்துக்கள் அதிகமான அளவுல உருவெடுத்து அங்கேயும் அந்த கம்யூனிசம் அப்படிங்கறத தடை செய்வதற்காக பாசிச கொள்கைகள் வேறு. பாசிச கொள்கை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இப்ப என்ன ஆகுது, நம்ம என்ன பார்த்தோம், தேசம் தேசியம் அரசு அப்படின்னு பார்த்து ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா. இப்ப ஜனநாயகம் இல்ல, ஜனநாயகத்துக்கு பதிலாக சர்வாதிகாரம் வந்துருச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்த பாதையை நோக்கி போகுது, தேசங்கள் சர்வாதிகார பாதையில் போகிறது. முதல்ல திட்டமிட்டு ஆரம்பிச்சப்ப ஹிட்லருடைய சர்வாதிகார கொள்கை எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எல்லா நாடுகளையும் நம்ம தாண்டி போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வாதிகார கொள்கைகள் ரொம்ப பிடித்து போச்சு மக்களுக்கு. ஆனா அந்த சர்வாதிகார வெறி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களாலையும் தாக்கு பிடிக்க முடியல ஜெர்மனி மக்களுக்கும். இதுக்கு ஒரு மாறுதல் நமக்கு வராதா அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஜெர்மனிய மக்கள் இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, ஜப்பான் நாட்டிலும் அதே போல. அப்ப இவங்கெல்லாம் நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க, பட் இப்ப சர்வாதிகார பாதையில போக ஆரம்பிக்குது. அது ஒரு பயங்கரவாதமாக மாறுகிறது. எல்லா பக்கம் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நிறுவனங்கள் முன்னேற்றம், எல்லா விதமான நல்ல பாதையில எல்லா விதமான நாடுகளும் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதே காலகட்டத்துல இந்த சர்வாதிகார எண்ணங்களும் மிக பயங்கரமா வேரூன்றுகிறது. படைப்பெருக்கம், ஒரு நாட்டுக்கு அடுத்த நாட்டு மேல நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. எல்லா நாடுகளையும் சந்தேகத்தன்மையோடு பார்க்க ஆரம்பித்தன. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தேசியம் இப்ப திரிஞ்சு போயிருச்சு. வந்தப்ப தேசியம் என்கின்ற எண்ணம் வேற மாதிரி இருந்தது. இப்ப தேசியம் என்கின்ற எண்ணம் சில மாறுதலோட திரிந்து போகிறது. அப்ப மக்களுக்கு எது சரியான பாதை அப்படின்னு தெரியல, குழம்பி போயிருக்காங்க. தரக்குறை. ஏன்னா ஜெர்மனியினுடைய அந்த கொள்கை தான் முதல் உலக போர்ல ரொம்ப தீவிரமாயிருச்சுன்னு சொல்லி வெர்சைல்ஸ் மாநாட்டுல ஜெர்மனிக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஒரு சரியான மரியாதை கூட கொடுக்கல அந்த மாநாட்டுல. அது போக போர்க்கால இழப்பீடா இவ்வளவு ரூபா கொடுக்கணும், போர்க்கால இழப்பீடு கொடுக்கிறவரை இவங்களுடைய படைகள் எங்க இருக்கும், ஜெர்மனில உள்ள நிக்கும். அந்த படைகள் எப்பயும் இருக்கும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த போர்க்கால இழப்பீடு தொகையை ஜெர்மனி கொடுத்திருக்கும். சர்வதேச உடன்படிக்கை எதுவுமே அந்த அவங்களுக்கு வெர்சைல்ஸ் மாநாட்டுல ஒரு தீர்வு சரியாகவே கொடுக்கப்படல. இவங்களுக்கும் கிடைக்கல, இத்தாலிக்கும் கிடைக்கல. அப்ப அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கொடுத்த நிபந்தனைகளை எல்லாம் மீறுவது அப்படின்னு சொல்லி முதல்ல ஹிட்லர் ஆரம்பிக்கிறார். மீறுவது, நான் எதுக்கு உங்களுக்கு ரூபா கொடுக்கணும், நான் எதுக்கு இந்த படைக்கருவிகள்
படைக்கருவிகளுடைய வளர்ச்சிக்கு தான் நான் உருவாக்குறேன். அந்த ஆயுத படை குறைப்புக்கெல்லாம் நான் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்திட மாட்டேன் இப்படின்னு எண்ணற்ற வெறித்தனமான செயல்கள் வந்து ஈடுபடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, என் தேசம் மட்டும்தான் வலிமையாக இருக்க வேண்டும். எல்லா நாடுகளை விட என் நாடு வலிமையாக இருக்க வேண்டும். என் நாடு அதிகாரம் படைத்த நாடாக இருக்க வேண்டும். எல்லா நாடுகளும் என் நாட்டிற்கு கீழே சிற்று அரசர்களாக இருக்க வேண்டும். நான் நடுவன் அரசாக இருப்பேன். நடுவனாக அரசாக இருந்து கொண்டு நான் ஆட்சி செய்யறப்ப சிற்று அரசுகள் நான் இப்படி இருக்கணும். இந்த தேச எண்ணம், இந்த தேசியவாத எண்ணம் இந்த காலகட்டம் பழிவாங்குகின்ற எண்ணம். ஒரு நாட்டை அடுத்த நாடு பழிவாங்குகின்ற எண்ணம். இந்த காலகட்டத்துல இந்த பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா அதிகமாக அளவுல ஒரு நாட்டை பத்தி இன்னொரு நாட்டுல குறை சொல்ற மாதிரி மிகைப்படுத்துது. தேசியம் அப்படிங்கிற தேசியம் என்ற அந்த அழகான ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி பூதாகரமாக ஆக்கி மக்கள் மனசுல அப்ப நம்ம நாட்டு அந்த நாடு இப்படி சொல்லிட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த பத்திரிகைகளும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த நேர காலகட்டத்துல பயங்கரமா அந்த தேசிய எண்ணங்களை வந்து தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேசியம் அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லா பகுதியிலும் குழப்பம் மிகுந்த காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கு. எந்த நாடு எந்த நாட்டை நம்பல, எந்த நாட்டும் எந்த நாட்டோட அணி சேருவானா, நம்மள மாதிரியே என்ன அடுத்தவன் வச்சிருக்கானா அந்த அந்த எண்ணத்தோட நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்ப கரெக்டா சேருது பாருங்க. இத்தாலியில பாசிசமும் ஜெர்மனியில நாசிசமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இந்த ரெண்டு நாடு மட்டும் ஒண்ணு சேரல, இன்னொரு நாட்டோட ஒண்ணு சேர்றாங்க. அது யாருன்னா ஜப்பான். இந்த மூன்று நாடுகளுமே உழைப்பால் சளைத்தவர்கள் அல்ல. ஜெர்மனி மக்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்பயும் வேலைக்கு அஞ்சவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா வேலை திறமை அவ்வளவு இருக்கும் அவங்ககிட்ட, ஜெர்மனி மக்கள்கிட்ட. ஜப்பான் மக்களும் அதே போல சரி. ஒரே ஒரு விஷயம், என் நாடு என் மக்கள் அப்படிங்கிற அந்த தேசிய எண்ணம் முன்னேற்றகரமான பாதைக்கு இல்லாம இப்ப அழிவு பாதைக்கு செல்ற மாதிரி ஒரு வெடிவெடுத்த தன்மை வந்து அங்க மாறி. இது அழகாக எதுக்கு அடுத்து இட்டு செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் உலக போருக்கு இட்டு செல்லுது. இரண்டாம் உலக போர்ல இது அவ்வளவும் அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, இரண்டாம் உலக போர்ல இதனுடைய கொள்கை விரிவாக்கம் எல்லாமே கொள்கை செயல்களாக புரட்சியாக போராக வெடிக்கின்றன. இரண்டாம் உலக போர்ல அச்சுறுத்துகின்ற நாடுகளான இவை அனைத்தும் நேச நாடுகளை தாக்குகின்றன. நேச நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே போல அப்படி அவங்களுக்கு இந்த போட்டியை எதிர்கொள்ள முடியாம மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு அவங்களுக்கு. நேச நாடுகளுக்கு சென்ற இடமெல்லாம் தோல்வி. ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ். ஜெர்மனிக்கு வெற்றி, எங்க கண்டாலும் ஜெர்மனிக்கு வெற்றி, ஜப்பானுக்கு வெற்றி, இத்தாலிக்கு வெற்றி. ஆனா இந்த நேச நாடுகள் தோல்வியை தழுவிட்டே வருது. அப்ப இத கவனித்த அமெரிக்கா போருக்குள்ள நுழையுது. அமெரிக்கா போருக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் இரண்டாம் உலக போர்ல ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்து நேச நாடுகளுக்கு வெற்றி. கடைசியாக ஜெர்மனி, இத்தாலி ஜப்பானை சரணடைஞ்சு இத்தனை நாளைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் சரணடைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த இரண்டாம் உலக போர்ல ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து ஜப்பான் வந்து சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேசியவாதம், தேசம் என்கின்ற எண்ணம் முன்னேற்ற பாதையிலையும் கொண்டு போச்சு, மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்தியது. தேசியம் அப்படிங்கிற எண்ணம் வெறி பிடித்த மாதிரியாக மாறி ஒரு மனித குலத்தையே, ஒரு மனித சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய இவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அவங்க வந்து திருப்பி மீண்டு வருவதற்கு அந்த ஜப்பான் நாடு. 2 அணுகுண்டுகள் ஹிரோஷிமா, நாகசாகியின் மேல் வீசப்பட்டன. ஹிரோஷிமா, நாகசாகி மேல வீசப்பட்ட அணுகுண்டுக்கு ஆரம்பம் என்ன, ஏன் வீசினாங்க அமெரிக்கால இருந்து யோசித்து பார்த்தா, இந்த தேச வெறி. என்னுடைய நாடு, நான் தான் வந்து பெரிய ஆளா இருக்கணும், வல்லமை சமநிலை இல்ல,
வல்லமை சமநிலை என்பது எந்த நாடு வளம் பொருந்திய நாடு, எந்த நாடு மிக பலம் வாய்ந்தது அப்படின்னு. அப்படி பாக்குறப்ப வல்லமை சமநிலை இல்லாத காலகட்டமாக இது மாறிவிடுகிறது. அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம தேசியம் என்ன மாதிரியாக புரட்சியை கொடுத்திருக்கு, என்ன மாதிரியான எண்ணங்களை நமக்கு மாத்தி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். நம்ம இந்தியாலையும் நம்ம தேசிய ஒருமைப்பாடு இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்தியாலையும் தேசிய ஒருமைப்பாடு இது எல்லாமே சுதந்திர போராட்ட காலகட்டத்துல ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு வேகத்தை கொடுத்தது. அதுவரை நமக்கு இந்தியால நம்ம மகாத்மா காந்தி நுழைவுக்கு முன்னாடி வர ஹைதராபாத் நிஜாம் இருந்தாரு, அதுபோல ஆற்காட்டு நவாப் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அங்கங்க ஆட்சி செய்யறாங்க. அப்ப ஹைதராபாத்தை சார்ந்த மக்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியான தேச எண்ணம் இருந்ததுன்னா, என் மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும், என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் இருந்தது. சிப்பாய் கழகத்துல பாத்தீங்கன்னா, சிப்பாய் கழகம் நம்ம இந்திய வரலாற்றுல பாக்குறப்ப அங்க தேசியம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னோம்னா, முதல்ல அந்த சிப்பாய்கள் பயன்படுத்திய தோட்டாவில் பயன்படுத்தப்பட்ட கொழுப்பை அது காரணமாக காமிச்சு அது வெடிச்சிச்சுன்னு பார்ப்போம். அப்ப அந்த சிப்பாய் கழகம் தோல்வியில் முடிந்தது இறுதியில். அப்ப தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப, வெற்றிக்கான காரணம்னு பாக்குறப்ப முதல் காரணம் என்னன்னு சொன்னோம்னா, எங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்ப தாந்தியா தோப்பே, ஜான்சி ராணியுடைய மக்களுக்கு, ஜான்சியினுடைய மக்களுக்கு, ஜான்சியுடைய அரியணைக்கு அவருடைய மகன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. இப்ப அப்படி இல்ல, ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலுக்கு போயிருச்சு, ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டு கீழே அது போயிருச்சு. அப்படி பாக்குறப்ப அந்த நாட்டினுடைய தேச எண்ணம், அந்த ஜான்சியினுடைய தேச எண்ணம் நல்லா இருந்தது, அது வெற்றிக்கான காரணம். ஆனா தோல்விக்கான காரணம் பாக்குறப்ப, இந்தியாக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருப்போம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற அனைத்து பகுதிகளும் ஆங்கிலேயர்களால ஆட்சி செய்யப்படுதுன்னு புரியாம, அந்த ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒருமைப்பாடு, ஒரு தேசம் என்கின்ற எண்ணம் இல்லாததுனால தாந்தியா தோப்பையுடைய வீரர்களை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மன்னர் ஜெயிக்கணும்னு சண்டை போட்டாங்க, ஜான்சியினுடைய வீரர்கள் ஜான்சி ராணி ஜெயிக்கணும்னு சண்டை போட்டாங்க, இந்தியா ஜெயிக்கணும்னு சண்டை போடல. அப்ப தேசிய எண்ணம் என்பது காலகாலத்துல மாறி மாறி வருது. அப்ப மகாத்மா காந்தியினுடைய வருகைக்கு பின்பு நாம் அனைவரும் இந்தியர்கள் அதுக்குள்ள ஒன்றுபட்டு ஒருமைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னு வர்றப்ப, சுதந்திர போராட்டம் அவ்வளவு அழகா பீடு நடை பிடிக்குது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகுது எல்லா இயக்கங்களும். அப்ப இருந்த தேசிய எண்ணம் வேற. அந்த தேசிய எண்ணம் முதல் சிப்பாய் கழகத்தோட வேற. அடுத்து பாக்குறப்ப வெள்ளையனே வெளியேறு போராட்ட காலமாக கட்டட்டும், உப்பு சத்தியாகிரக காலகட்டமாகட்டும், எல்லா காலகட்டத்திலையும் நம்ம இந்தியாலையும் பார்த்தோம் சொன்னோம்னா அழகாக அந்த தேசிய எண்ணம் வீரண்டப்பட்டு எல்லாருக்குள்ளே ஒரு தேச வெறி, என் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் எல்லார் மனசுலையும் தோணுச்சு. அதனால அது ஒருமித்த எண்ணமாக மாறி நமக்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியாங்கிறப்ப நம்ம இந்தியா அதுக்குள்ள அடங்கும், ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துலதான் அந்த தேசிய எண்ணம் தோன்றியது. அங்க பாக்குறப்ப நம்ம 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துலன்னு சொன்னோம். ஐரோப்பால 19ஆம் நூற்றாண்டில் இந்த தேசியவாதம், என் தேசம், என் நாடு, என் மக்கள் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக வந்தது. அதனால முதல் உலக போர் போச்சு எல்லாம் பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறப்ப இந்தியா போன்ற ஆசிய நாடுகள்ல பாக்குறப்ப 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்துலதான் அந்த மாதிரியா தோன்றுது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்துல ஆரம்பிச்சு வெற்றி பாதையை நோக்கி நீங்க முன்னேற்றகரமாக எல்லா பகுதி மக்களும் தங்களுடைய எண்ணங்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா தேசியம் அப்படிங்கிறது என்ன எண்ணம். இப்ப உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோன்னா, இலங்கையில 2 விதமான தேசியம் இருக்கு. என்ன தேசியம்? சிங்களர்களுக்குரியான தேசிய எண்ணம், தமிழர்களுக்கு உண்டான தேசிய எண்ணம். அப்ப அங்க போர் நடவதற்கான சூழ்நிலை இதுதான்.
அப்ப தேசம் என்ன, தேசியம்ங்கிற எண்ணத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம், சரிவர புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல வந்து போர் நடப்பதற்கான சூழல் வந்து அதிகமாக ஏற்படும். நம்ம முதல் உலக போர் பார்த்துட்டோம், 2ஆம் உலக போர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் உலக போர் வந்துருமோ, நடந்துருமோ, இந்த தேசியம் அப்படிங்கிற வெறினால நிறைய நேரம் வந்து பயம் இருந்தது, எண்ணற்ற பயம் இருந்தது. அதுதான் வந்து பனிப்போராக வெடித்தது நமக்கு. அமெரிக்காவினுடைய தலைமையில் இந்த பக்கம் பாக்குறப்ப நமக்கு ரஷ்யாவினுடைய தலைமையில, ரஷ்யாவினுடைய தலைமையில பாக்குறப்ப கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பளம் விரிக்கப்பட்டது. அப்ப இந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி 3வது உலக போர் வெடிக்கவில்லை என்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அனைத்து மக்களும், அனைத்து நாட்டு மக்களும் தேசியம், தேசம், என் நாடு என்ன, என்னுடைய அரசு என்ன, தேசியவாதத்திற்கு அர்த்தம் என்ன, நாட்டின் முன்னேற்ற பாதைக்கு எது அவசியம் அப்படிங்கறத சரிவர புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்லலாம். அப்ப இந்த இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அரசு என்றால் என்ன, ஒரு அரசு, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கும், அந்த அரசாங்கத்தில் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருப்பதால் அது எவ்வாறு தேசமாக உருவெடுக்கிறது, அந்த தேசத்தை சார்ந்த மக்களிடம் தேசியம் என்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகிறது. அப்ப தேசியம் என்கின்ற எண்ணம் நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா காலகாலத்திற்கு மாறுபட்ட எண்ணமாக இருந்தது தேசிய எண்ணம். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சிக்கு முன்பு இருந்த தேசியவாதம் வேற, 1789க்கு அப்புறம் காலகட்டத்தில் இருக்கிற தேசியவாதம் என்பது வேற. ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்னேற்ற பாதைக்கு ஒவ்வொரு தேவை இருந்தது. அந்த தேவைக்கு ஏற்றாற்போல் அரசியல் தேவையா, சமுதாய தேவையா, பண்பாட்டு தேவையா, அடிப்படை தேவையா அப்படிங்கிறத பொறுத்து தேசியவாதம் என்பது மாறி 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 வருகிறது. ஆனா வளர்ச்சி சூழ்நிலையில இட்டு செல்கிறது. வளர்ச்சி பாதையில் சென்று மக்களாட்சி என்பது மறைந்து, மன்னராட்சி என்பது மறைந்து மக்களாட்சி என்ற பாதைக்கு அழகாக இட்டு செல்கிறது. அதன் பின்பு இந்த தேசியம் என்பது அணிதிரள்கள் அப்படிங்கிற மாதிரி முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் 2 அணிகளாக அந்த தேசிய எண்ணம், வேறுபட்ட தேசிய எண்ணத்தை கொண்ட நாடுகள் 2 அணிகளாக பிரிந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாறுதலை கொடுப்பதற்காக, தேசிய போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக முதல் உலகப் போர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திற்கு இட்டு சென்றது. அந்த காலகட்டத்திற்கு இட்டு சென்றதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதில் ஏற்பட்ட தோல்வி, அதில் ஏற்பட்ட வலிமையை தாங்கிக் கொள்ள முடியாம ஜனநாயகம் என்பது மாறி சர்வாதிகாரமாக மலர்ந்து, அந்த இடத்துல எப்படி வருது, இத்தாலியில பாசிசம், ஜெர்மனியில நாசிசம். சோ கொள்கைகள் மாறுபடுது. அப்ப தேசியம் வெறியாக மாறுகிறது. அப்ப சர்வாதிகார தன்மையில அடுத்து பாக்குறப்ப அடுத்த காலகட்டத்துல வேற மாதிரியான ஒரு கூட்டுச்சேரல், வேற மாதிரியான அணிதிரள்கள். இத்தாலி சேர்ந்து கொள்கிறது, ஜெர்மனி சேர்ந்து கொள்கிறது, ஜப்பான் சேர்ந்து கொள்கிறது. 2ஆம் உலக போருக்கு இட்டு செல்கிறது. 2ஆம் உலக போர்ல அந்த சர்வாதிகாரம் நிலைக்கல, ஜனநாயகம், அந்த சரியான நேர்கோட்டு பாதையில் செல்கின்ற தேசியவாதம் மட்டும்தான், தேசியம் என்ற எண்ணம் மட்டும்தான் நிலை பெற்றது. அந்த தேசிய எண்ணம் நிலை பெற்றதுனால ஜனநாயக நாடுகள் இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கின்றன. அந்த சர்வாதிகாரத்தன்மை வாய்ந்த நாடுகள் அழிவு பாதையில் சென்றாலும் திரும்பி இன்னைக்கு உணர்ந்து அதை மலர்ந்து வருகிறது இல்லையா. அழிவு பாதைன்னு சொல்றப்ப இந்த ஹிரோஷிமா நாகசாகி அழிவு வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு அந்த சர்வாதிகார நாடுகளுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த அழிவில் இருந்தும் சரியான தேசியம் என்கின்ற எண்ணத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு நாடு வந்து முன்னேற்ற பாதையில் வருகிறது. அதே போல நம்ம இந்தியாவும் அதே போலதான். இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்க நாடுகளில் பாக்குறப்பையும் அதே மாதிரிதான். என் நாடு, என் மக்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தேச தலைவர்கள் சரியான பாதையில தேசியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அந்த தேசம் வளர்ந்து வருகின்ற பாதையை நோக்கி அழகாக செல்கிறது. இது வந்து அப்ப உங்களுக்கு இன்னைக்கு நல்லா வந்து தேசியம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், தேசியவாதம் எதை நோக்கி போகுதுன்னு புரிஞ்சிருக்கும். ஐரோப்பிய நாடுகள்ல எந்த மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல இந்த தேசிய எண்ணம் இருந்துச்சு, எந்த மாதிரியான ஜனநாயகத்திற்கு இட்டு சென்றது. சாதாரணமானது இல்ல, தாராளவாத ஜனநாயகம். ஜனநாயகங்கிறதே ஒரு பெரிய விஷயம், நல்ல ஒரு கொடை, நிறைய விஷயங்களை அள்ளி தருகின்ற விஷயம். பட்
தாராளமான ஜனநாயகம் அப்படிங்கிறப்ப மிக ஒரு நல்ல பாதைக்கு இட்டு சென்றது. சில அழிவுகளையும் சந்தித்தது. அது வரலாற்றில் நமக்கு பாடங்களை கற்றுத்தருவதாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த தேசியவாதத்தை நீங்க சரியா புரிஞ்சுருப்பீங்க. இதுக்கு அடுத்த பாடத்திட்டத்துல நம்ம வந்து உலகப் போரை நோக்கி நம்ம வந்து போவோம். அதனால முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போரை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். நன்றி. நமஸ்தே.